ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டியில் எக்ஸாம்பிள் 13 பார்க்க போகிறோம். சரிங்களா, 13th எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் பாருங்கள். A distributor in Mumbai purchased a refrigerator for 35,000 from the company in Mumbai and supplied it to a dealer in Nagpur. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மும்பை டு மும்பை டிரான்சாக்ஷன் நடக்குது, அதுக்கப்புறம் மும்பை டு நாக்பூர் டிரான்சாக்ஷன் நடக்குது. இது எல்லாமே இன்ட்ராஸ்டேட். ஓகேங்களா. அப்புறம் என்ன ஆகுது பாருங்கள், இந்த நாக்பூர் டீலர் வந்து எண்ட் யூஸருக்கு 40,000க்கு சேல் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அப்போ அங்கே வந்து என்ன ஆகுது, இன்டர் ஸ்டேட் ஆகுது. ஸோ மும்பை மகாராஷ்டிரா டு மத்திய பிரதேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி 18% சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு 2 கேல்குலேஷன் நம்ம சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேல்குலேஷன் நம்ம வந்து ஐஜிஎஸ்டி பண்ணணும். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ரெப்ரசன்டேஷன் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் டைரெக்டாக போயிடலாம். ஓகேங்களா. கொஸ்டின் வந்து நெட் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி பேயபிள் பை த டீலர் இன் மும்பை. ஸோ ரெப்ரசன்டேஷன் எப்படி வரும்? ஸோ மும்பையில் ஒரு கம்பெனி. ஓகேங்களா. மும்பை கம்பெனி, அப்புறம் மும்பையில் ஒரு டீலர், அதுக்கப்புறம் நாக்பூர், அப்புறம் இண்டோர். இப்படி தான் டிரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ மும்பை டு டீலருக்கு எவ்வளோ ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க? 35,000க்கு சேல் பண்ணுறாங்க. டீலர் நாக்பூர் டீலருக்கு எவ்வளோ ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க? 36,000க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த நாக்பூர் டீலர் இண்டோர் டீலருக்கு 40,000க்கு 40,000க்கு சேல் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நெட் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அண்ட் ஐஜிஎஸ்டி பேயபிள் பை த டீலர் இன் மும்பை அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஸோ டீலர் மும்பை எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ 35,000 பே பண்ணியிருக்காங்க இல்லையா. அப்போ 35,000 ஆமாம் 35,000 பே பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டி வந்து 18% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 35,000க்கு 18% பார்க்கணும். இது ரெண்டுமே மகாராஷ்டிராங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி கண்டுபிடிக்கணும். சரிங்களா. ஸோ 35,000க்கு சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி கண்டுபிடிக்கணும். சேம் இது வந்து என்னது, இது இன்புட் டேக்ஸ், இது அவுட்புட் டேக்ஸ். அப்போது அவுட்புட் டேக்ஸ்க்கும் நம்ம சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி கண்டுபிடிக்கணும். சரிங்களா. ஓகே. அப்போ 35,000க்கு ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து 18% சொல்லியிருக்காங்க. அப்போ சிஜிஎஸ்டி 9%, எஸ்ஜிஎஸ்டியும் 9%. ஓகேங்களா. ஸோ 35,000க்கு முதல் நம்ம இன்புட் டேக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா. ஸோ 35,000க்கு 9% சிஜிஎஸ்டி. ஸோ 35க்கு 9%ங்கும் போது சிஜிஎஸ்டி வந்து 3150 ருபீஸ். ஓகே. எஸ்ஜிஎஸ்டியும் 3150. ஓகேங்களா. இப்போ அவுட்புட் டேக்ஸ், அவர் அவுட்புட் எவ்வளோ பண்ணியிருக்காரு? 36,000. ஓகேங்களா. அப்போ 36,000க்கு 9%. அப்போ சிஜிஎஸ்டி எவ்வளோ வரும்? 36 into 9 3,240. இப்போ எஸ்ஜிஎஸ்டியும் 3,240. ஓகேங்களா. இப்போது மும்பை டீலர் எவ்வளோ பே பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்க போகிறோம். மும்பை டீலர் எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்க? அப்போ டேக்ஸ் லையபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஓகே. டேக்ஸ் லையபிலிட்டி எப்படி கண்டுபிடிப்போம்? அவுட்புட் மைனஸ் இன்புட். ஸோ அவுட்புட் எவ்வளோ? 3240. இன்புட் எவ்வளோ? 3150. அப்போ எவ்வளோ ருபீஸ் பே பண்ணியிருக்காங்க? 90 ருபீஸ் பே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். சரிங்களா. ஓகேயா. ஸோ மும்பை டீலரோட இன்புட் டேக்ஸ் பார்த்துட்டோம், அப்புறம் அவுட்புட் டேக்ஸ் பார்த்துருக்கோம், அப்புறம் டேக்ஸ் லையபிலிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா. இது வந்து இன்ட்ரா ஸ்டேட் டிரான்சாக்ஷன்றதுனால நம்ம சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி பண்ணியிருக்கோம். சரிங்களாம்மா. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் என்னது? The net IGST, CGST and SGST payable by the dealer in Nagpur.
ஸோ நாக்பூர் எவ்வளோ ருபீஸ்க்கு பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, அதாவது நாக்பூரோட ஜிஎஸ்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நாக்பூர் மும்பை டீலர்கிட்டருந்து எவ்வளோ ருபீஸ்க்கு ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க? 36,000க்கு வாங்கியிருக்காங்க. அதை இண்டோருக்கு எவ்வளோ ருபீஸ் கொடுத்துருக்காங்க? 40,000க்கு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக 36,000க்கு வாங்கி 40,000க்கு கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மும்பை அண்ட் நாக்பூர் வந்து இன்ட்ரா ஸ்டேட், நாக்பூர் அண்ட் இண்டோர் வந்து இன்டர் ஸ்டேட். ஓகேங்களா, அப்போ இங்கே நம்ம சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி கண்டுபிடிக்கணும், இங்கே நம்ம ஐஜிஎஸ்டி கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஸோ சிஜிஎஸ்டி எத்தனை பர்சன்ட்? 9%, எஸ்ஜிஎஸ்டி 9%, ஐஜிஎஸ்டிக்கு 9%. ஓகே, இப்போ 36,000க்கு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைம்மா, 36,000க்கு 9% எவ்வளோன்றது. ஸோ இது வந்து உங்களுக்கு இன்புட் டேக்ஸ் ஆயிரும், இது அவுட்புட் டேக்ஸ் ஆயிரும். போன சம்மில் நம்ம பண்ண அவுட்புட் டேக்ஸ் வந்து இந்த இதுக்கு இன்புட் டேக்ஸ் ஆகும். சரிங்களா, ஸோ எது இருந்தாலும் நான் பண்ணிடுறேன். ஸோ இன்புட் டேக்ஸ் வந்து 36,000க்கு 9%, which is equal to 3,240. ஓகே, ஸோ 3,000 இப்போ நம்ம அவுட்புட்டில் வந்து டேரெக்டாக அவுட்புட் வந்து நம்ம 18% பண்ணுவோம். கரெக்டாக, ஸோ அவுட்புட் டேரெக்டாக பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? சிஜிஎஸ்டி ப்ளஸ் எஸ்ஜிஎஸ்டி பண்ணிடுறோம். சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் நம்ம ஆட் பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ வரும்? 3,240 ப்ளஸ் 3,240, அப்போ எவ்வளோ ஆச்சு? 6,480. ஓகேங்களா, இது இன்புட் டேக்ஸ். ஓகே, இப்போ அவுட்புட் டேக்ஸ் பார்த்துருவோமா? அவுட்புட் எப்படி? 40,000க்கு 18% ஜிஎஸ்டி. இங்கே டேரெக்டாக நம்ம ஐஜிஎஸ்டி கண்டுபிடிக்கிறதுனால. ஓகே, இப்போ 40,000க்கு 18% பண்ணால் 7,200 ருபீஸ். ஓகே, அப்போ நாக்பூர் டீலரோட டேக்ஸ் லயபிலிட்டி, ஓகே, அவுட்புட் மைனஸ் இன்புட் 7,200 மைனஸ் 6,480. ஓகே, ஸோ எவ்வளோ ஆச்சு? 7,200 மைனஸ் 6,480 வந்து 720 ருபீஸ். ஸோ இதுதான் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் காஸ்ட் ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டர் பை த இண்டோர் யூஸர், இண்டோருக்கு. ஓகேங்களா, ஸோ இண்டோரில் இருக்கிறவங்க 40,000க்கு ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, 18% ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்காங்க. அப்போ என்னாச்சு? 40,000 இன்ட்டு 18%. இது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, ஸோ எவ்வளோ ஆச்சு? 7,200. ஸோ எப்போவுமே ரெஃப்ரிஜிரேட்டரோட ப்ராடக்டோட ப்ரைஸையும் நம்ம ஜிஎஸ்டியும் சேர்த்து கட்டுவோம். கரெக்டாக, ஸோ ஆன்சர் 47,200 ருபீஸ். ஓகே, ஸோ இதுதான் தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். தேங்க்யூ.